2வது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வந்து பொய். அதாவது என்ன சொல்றது? அதான் அதாவது கொடுக்காததை எடுக்கக்கூடாது. 2வது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யாராவது கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பொருள் ஏதோ இருக்கு. அத எடுக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா, தானமாக குடுக்குறாங்க அப்படிங்கும்போது எடுத்துக்கலாம். கொடுக்காதம்போது அது வந்து இப்போ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது என்ன சொல்றது? இப்போ அதாவது அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாசகம் கேட்கும் பொழுது எவ்வளோ பசியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து வாய திறந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓ! அப்படியே நிக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் நிக்கணும். அவ்வளோதானே. வாயை திறந்து கேட்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது ஆமா. பசியே இருந்தாலும். ரூல்ஸ் ஆமா. ஆ. அப்படி அப்படி அன்றைக்கு கிடைக்கல. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியால பார்க்குறோம். கிடைக்கலங்கும்போது அடுத்த நாள் தான் வரணும். அன்னைக்கு உடனே இன்று சரி. போய் நாளை வாங்குற கதை ஆமா. தான். இல்ல அந்த ஏரியாவுக்கு போலாம். அங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது. அலையக்கூடாது அது மாரி. அலையக்கூடாது. ஆ. ஸோ அதனால ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஐம்புலன்களின் வழியாக வருகின்ற என்ன சொல்றது? அதான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடல் உறவு கூடாது. உடல் உறவு வந்து தவிர்க்கணும் டோட்டலா. அது பேரு தான் பிரம்மச்சரியம். ம். பிரம்மச்சரியம். இதில பின்னாடி வரும். பிரம்மனுடைய அ ஆச்சரணம்னா என்னன்னா, அவருடைய அவருடைய பண்பு என்னது அப்டின்னாக்கா, பிரம்மச்சரியம். ம். ஓகேங்க. பிரம்மச்சரியம்னா என்னது? முக்கியமா உடல் உறவு கூடாது அப்டிங்கிறது.